நாம் இங்கே சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு திருவிளக்கிட்டார் தமையே தெய்வம் அறிந்திடும் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றோம். இந்த பாடல் வரியானது படிக்காசு புலவரினுடைய பாடலினுடைய ஒரு வரி. அதுவும் தண்டலையார் சதகம் என்ற நூலிலே முதல் பாட்டினுடைய ஈற்றடியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழமொழி இது. திருவிளக்கிட்டார் தமையே தெய்வம் அறிந்திடும் என்பது. இப்பொழுது நாம் தலைப்பிற்குள்ளே செல்லுவோம். இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பதவி கிடைத்தால், அதாவது ஒரு அரசு பதவி என்றால் ஒரு நகரமன்ற உறுப்பினர் பதவி, அதற்கடுத்து ஒரு நகராட்சி தலைவர் பதவி, அடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, அடுத்ததாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, இந்த நிலை வரை வைத்துக்கொள்வோம். இப்படி ஒருவருக்கு கொஞ்சம் சவுண்டு கூட்டுங்க. இப்படி ஒருவருக்கு பதவி கிடைத்தால் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பதவியை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். இது ஒரு மனிதருடைய இயல்பு. ஆனால் இந்த அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஐந்தொழில் புரிபவன். படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் என்ற ஒரு ஐந்தொழிலை புரிகின்ற இறைவன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையே அடியாருக்கு கொடுக்கிறான். தனக்கு இருக்கக்கூடிய சிறந்த அடியார்களுக்கு, தன் மீது பக்தி கொண்ட அடியார்களுக்கு கொடுக்கிறான். ஆனால் மனிதன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண பதவியை கூட இன்னொரு மனிதனுக்கு விட்டு தரமாட்டான். அதனால்தான் நாம் மனிதர்களாக இருக்கிறோம், அவன் இறைவனாக இருக்கிறான். அதற்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு போகிறார். அந்த மயிலாப்பூரில் சிவநேச செட்டியாரினுடைய மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்து விடுகிறார். இறந்து போன பெண்ணை எரித்து ஒரு மண்பானையிலே வைத்து கட்டி வைத்திருக்கிறார் சிவநேச செட்டியார். ஒரு நாள் அந்த மயிலாப்பூருக்கு திருஞான சம்பந்தர் போகிறார். அந்த பூம்பாவை என்ற பெண்ணானவள் நம்முடைய திருஞான சம்பந்தர் திருமணம் செய்வதற்காக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண் பாம்பு கடித்து இறந்து போய்விடுகிறார். அப்படி இறந்து போன பெண்ணை ஒரு மண் கலயத்திலே வைத்து அவர் பாதுகாத்து வருகிறார். மயிலாப்பூருக்கு திருஞான சம்பந்தர் வருகிறார். வருகின்ற பொழுது இந்த செய்தியானது திருஞான சம்பந்தருக்கு சென்றடைகிறது. அந்த சிவநேச செட்டியாரினுடைய வீட்டிற்கு திருஞான சம்பந்தர் போகிறார். அப்படி திருஞான சம்பந்தர் போனப்போ அவருக்கு முன்னால் அந்த சிவநேச செட்டியார் அந்த மண்கலயத்தை எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்து இந்த மண் கலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சாம்பலானது என்னுடைய மகள் பூம்பாவையினுடைய சாம்பல். அவள் பாம்பு கடித்து இறந்து போய்விட்டாள். அவள் உனக்கென வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பெண், இன்றைக்கு இறந்திருக்கிறாள். இது நான் உன்னிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு கடமை. அதனால் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று திருஞான சம்பந்தரிடம் கொடுக்கிறார். அப்பொழுது திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி அந்த பூம்பாவை இறந்து போன ஒரு பெண்ணை உயிர்ப்பித்து கொடுக்கிறார். இன்றைக்கு சாதாரண மனிதர்களால் நம்மால் இறந்து போன ஒருவரை உயிர்ப்பிக்க முடியுமா? ஆக படைக்கின்ற தொழிலை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய அடியாராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருக்கு படைக்கின்ற தொழிலை கொடுக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு அடியார் மீது பற்று கொண்டிருப்பான் சிவபெருமான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது, திருநாவுக்கரசு அப்பூதி அடிகள் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய பெயரிலே தண்ணீர் பந்தல், தோட்டங்கள், பூங்காக்கள், இப்படி எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசு பெயரை வைக்கிறார். தன்னுடைய மகனுக்கும் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயரை வைக்கிறார். இப்படி வைத்த பொழுது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதி அடிகளை சந்திக்க செல்கிறார். அப்படி சந்திக்க செல்கின்ற பொழுது
அவருக்கு திருவமுது படைக்க வேண்டி உணவினை ஏற்பாடு செய்கிறார். அப்படி ஏற்பாடு செய்த நேரத்திலே வாழை இலையை அறிவதற்காக சென்ற மூத்த திருநாவுக்கரசு அங்கும் பாம்பு கடித்து இறந்து போய்விடுகிறார். அந்த இறந்து போன மூத்த திருநாவுக்கரசை இந்த திருநாவுக்கரசர் ஒன்று கொலாம் என்ற பதிகம் பாடி உயிர்ப்பித்து கொடுக்கிறார். ஆக இறைவன் ஒருவருக்கு மட்டும் படைத்தல் தொழிலை கொடுக்கவில்லை, தன் மீது பக்தி செலுத்துகின்ற உண்மையான அடியார்களுக்கு தன்னுடைய பணியையே ஒப்படைக்கிறான் என்றால் எவ்வளவு உயர்ந்தவன் சிவபெருமான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது உதாரணம் திருநாவுக்கரசர். மூன்றாவது உதாரணம் சுந்தரர். அவிநாசியிலே ஒரு ஏரியிலே இருந்த முதலையானது ஒரு பாலகனை உட்கொண்டு விடுகிறது. அந்த ஊருக்கு சுந்தரர் செல்கிறார். சுந்தரர் செல்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே உபநயனம் நடைபெறுகிறது, ஒரு வீட்டிலே அழுகுரல் கேட்கின்றது. அழுகுரல் கேட்ட வீட்டிற்கு சென்று ஏன் இந்த வீட்டிலே அழுகுரல் கேட்கிறது என்று சுந்தரர் கேட்கின்ற பொழுது, எதிர் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு இன்று உபநயனம் நடைபெறுகிறது, அதே வயதை ஒத்த என் மகன் இங்கு இருக்கக்கூடிய ஏரியிலே முதலை உண்டதினால் அவன் இறந்து போய்விட்டான், அது இன்றைய நாள் என்று அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அப்பொழுது சுந்தரர் ஒரு பதிகம் பாடி முதலை உண்ட பாலகனை மீண்டும் இன்றைக்கு என்ன வயதில் இருப்பானோ அந்த வயதில் திரும்பவும் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் அந்த ஆற்றலை சுந்தரருக்கு கொடுத்தது சிவபெருமான். நான்காவது ஒரு உதாரணம், சிதம்பரத்திலே மாணிக்கவாசகர் இருக்கிறார். அப்பொழுது ஈழத்திலே இருக்கக்கூடிய பௌத்த குருமார்களும் பௌத்த பிக்குகளும் சிதம்பரத்திற்கு வருகிறார்கள். எந்த நோக்கத்திற்காக வருகிறார்கள் என்றால், இங்கே இருக்கக்கூடிய சைவத்தை புறந்தள்ளிவிட்டு பௌத்த மதத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே ஈழத்திலே இருக்கக்கூடிய அரசனும் ஊமையாக இருக்கக்கூடிய அவனுடைய மகளும் தன்னுடைய படை பரிவாரங்களோடு இங்கு வருகிறார். வந்தவன் மாணிக்கவாசகரோடு இங்கு தர்க்கவாதத்திலே ஈடுபடுகிறான். அப்படி தர்க்கவாதத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் பதிலளித்து கொண்டே வருகிறார். ஆனால் வாதங்கள் என்பது முன்னுக்கு பின் முரணான வாதங்களாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன செய்கிறார் என்றால், மாணிக்கவாசகர் அந்த ஈழத்து அரசனுடைய மகள் ஊமை பெண், அந்த ஊமை பெண்ணுக்கு பேசக்கூடிய ஆற்றலை பெருமானுடைய அருளால் கொடுத்து அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் மாணிக்கவாசகர் பதில் சொல்லவில்லை. அந்த ஈழத்திலே இருந்து வந்த அந்த அரசனுடைய மகளை வைத்து பதிலை கொடுக்க வைக்கிறார் மாணிக்கவாசகர். ஊமை பெண்ணுக்கு பேச்சை கொடுக்கின்ற ஆற்றலை அந்த மாணிக்கவாசகருக்கு கொடுத்தது நம்முடைய சிவபெருமான் என்று சொன்னால் மிக இல்லை. இவையெல்லாம் நீங்கள் அறிந்ததாக இருக்கலாம். ஆனால் அடுத்து வள்ளல் பெருமானுக்கும் அந்த ஆற்றலை சிவபெருமான் கொடுத்தார். 1872 ஜனவரி 25 1867 சத்திய தர்மசாலையை தொடங்குகிறார். 1872 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறார். அது என்றைக்கென்றால் ஜனவரி 25 தைப்பூச நாளன்று சமரச சுத்த சன்மார்க்க சபையை தோற்றுவிக்கிறார். அப்படி தோற்றுவித்த பொழுது அன்றைக்கு அந்த இடத்தை கொடுத்த மக்கள் எல்லாம், அன்றைக்கு அந்த ஊருக்கு பெயர் பார்வதிபுரம் என்று பெயர், இன்றைக்கு அதுக்கு வடலூர் என்று பெயர். அந்த பார்வதிபுரத்து கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வான வேடிக்கை நடத்தி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழாவாக அன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தைப்பூச நாளன்று அன்றைக்கு ஒருவன் கூன் விழுந்த ஒருவன் என்ன பண்ணுறான்னா, அன்ற வான வேடிக்கையில் ஒரு வேட்டு வெடிக்காமல் இருந்தது. அந்த வெடிக்காமல் இருந்த வேட்டுக்கிட்ட போயிட்டு இவன் என்ன பண்ணான், பக்கத்தில் நின்னான் பாருங்க. நின்ன உடனே அந்த வேட்டு வெடித்து அவன் உயிர் துறந்து விட்டான். அந்த தைப்பூச நாளன்று சமரச சுத்த சன்மார்க்கம் தொடங்கப்பட்ட நாளன்று ஒரு மரணம் சம்பவித்து விட்டது. இதை எல்லோரும் அங்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் அபசகுனமாக கருதினார்கள்.
இந்த தகவல் வள்ளலாருக்கு சென்றடைகிறது. இன்று நடைபெற்ற விழாவிலே ஒருவன் வான வேடிக்கை நிகழ்த்திய பொழுது மரணமுற்றான் என்ற தகவல் வள்ளலாருக்கு கிடைக்கிறது. வள்ளலார் வருகிறார். அங்கு பக்கத்திலே கிடத்தப்பட்டிருந்த அவனுடைய சடலத்தின் மீது தன் கைகளை வைத்து அவனை தொடுகிறார். உறங்கியவன் விழித்தது போல அவன் உயிர் பெற்று எழுகிறான் என்றால் அந்த ஆற்றலை வள்ளலாருக்கு கொடுத்தது நம்முடைய சிவபெருமான். இப்படி பல்வேறு அடியார் பெருமக்களுக்கு தன்னுடைய ஐந்தொழில்களை எல்லாம் சிவபெருமான் கொடுத்து அகம் மகிழ்ந்திருக்கிறார். தன் குழந்தைக்கு எப்படி தன்னுடைய சொத்திலிருந்து பங்கு கொடுத்து நாம் மகிழ்கிறோமோ அப்படி சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு, தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு எல்லாம் தனக்கு இருக்கக்கூடிய கடமையை கூட பங்கிட்டு கொடுத்து உலகிலே வேறு எந்த தெய்வங்களும் செய்யாத பணியை செய்தவன் ஒருவன் என்றால் அது நம் சிவபெருமான் ஒருவன்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.